ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சந்தியாராகம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ரகுராம் ஜானகியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரகுராமுடைய அம்மா வந்துட்டு ஜானகிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தனா வந்து அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. தனா வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளை தானே, உன்னுடைய பிள்ளை தானே, கதிருமே வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு பையன் தானே, ரெண்டு பேருமே வந்து கஷ்டப்படக்குள்ள ஜானகி என்ன செய்வா சொல்லு அப்படின்ற மாதிரியும், புவனேஸ்வரி வந்து ஃபுல் பிளானோட தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் சொல்லணும்னா ஒன்றை பழி வாங்கணும்னு தான் எல்லாரையுமே வந்துட்டு இவ்வளோ துன்புறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரகுராமுடைய அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம கதிர் தனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, 40 லட்சம் பணம் கொடுக்கலன்னா 2 நாளில் ஹோட்டலில் மூடிடுவாங்க, நம்மளால் வந்து எப்படி காசை வந்து ரெடி பண்ண முடியும், அது மட்டும் இல்லை புவனேஸ்வரி கிட்டே இருந்து வீட்டையும் வந்து காப்பாற்றணுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்பவே கவலையாக பேசி ஒரு சொல்யூஷன் கிடைக்காம வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் நம்ம ஜானகிக்கு ரொம்பவே கோவம் வந்து டேரெக்டாக புவனேஸ்வரி வீட்டுக்கே போயிடுறாங்க. புவனேஸ்வரிக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்பவே கோவமாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் புவனேஸ்வரி கிண்டலும் நக்கலும் நயாண்டியுமா ஜானகியை பார்த்துட்டு, என்ன வீடு வந்துட்டு ஏலத்தில் போயிடுமே, கடைசியில் வந்து இவ காலில் விழுந்துடலாமே அப்படின்ற மாதிரி என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜானகி வந்து ரொம்பவே கோவமாக, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்கிறதுல வந்துட்டு ஒரு இதுவும் கிடையாதுடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எடுத்துகிட்டு வந்த சாட்டையை வந்து காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சந்தியாராகம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.